நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்கள் கேட்க இருப்பது தென்றல், வாழ்வியல் சிந்தனைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்குங்கள் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியை கேட்கலாம். உலக மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் உயர்வு மற்றும் நீண்ட கால சுகவாழ்வு ஆகிய இந்த இரண்டு காரியங்களை அடிப்படையாக கொண்டுதான் பல முயற்சிகளையும் பிரயாசங்களையும் மேற்கொள்ளுகின்றனர். இந்த விஷயத்தில் சிலர் வெற்றியடைகின்றனர், பலர் தோல்வியை தழுவுகின்றனர். அறிவாளிகள் எல்லாரும் வெற்றியடைவதில்லை என்பதும், வெற்றியடைந்தவர்கள் எல்லாரும் அறிவாளிகள் அல்ல என்பதும் ஒரு முதுமொழி. இவை வெற்றியடைய தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை ஆகியவை நிச்சயம் ஒருவருக்கு தேவை. ஜீவனுள்ள தேவனை உறுதியாய் பின்பற்றின மக்களை கொண்டுதான் நமது ஆண்டவர் மனுக்குலத்திற்கு தேவையான எல்லா நற்காரியங்களையும் நூதன கருவிகளையும் தந்துள்ளார். இன்றைக்கு சாதாரணமாகவும் எளிதாகவும் நாம் பயன்படுத்தி வரும் மின்சாரம், பல்புகள், மோட்டார் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், விமானங்கள், புகை வண்டிகள், டிராக்டர்கள், கடிகாரங்கள், கேமராக்கள், தையல் இயந்திரங்கள், மருந்துகள் போன்ற எண்ணிலடங்காத பொருட்களை கண்டுபிடித்து இந்த உலக மக்களுக்கு வழங்கிய எல்லா கண்டுபிடிப்பாளர்களுடைய வாழ்க்கைகளின் பின்னணிகளிலும் நாம் பிரசங்கிக்கும் ஜீவனுள்ள தேவனே ஆதாரமாயிருக்கிறார். ஆகவே சிருஷ்டிகரை அறியாதவர்கள் இந்த உலக மக்களுக்காக எதையும் கண்டுபிடிக்க முடிவதில்லை. ஆனால் எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவித்து வருகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எப்படி காற்றும் மழையும் சூரியனும் சந்திரனும் எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றனவோ, அதே போல்தான் சிருஷ்டிகராகிய தேவனுடைய திட்டங்களும் செயலாக்கங்களும் எல்லா மக்களுக்கும் உரித்தானவை. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தம் இருதயத்தில் கொண்டுள்ள திட்டம் உங்கள் மூலம் வெளிப்படவும், அதன் மூலம் நீங்கள் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை இழக்கவில்லை. உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் பெரிய காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி முன்வாருங்கள். அன்பானவர்களே, நல்லது எது என்றும் கெட்டது எது என்றும் தெரிந்து கொள்ளும் அறிவினை உண்மை தெய்வமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை திட்டமாக அறிந்திருக்கிறோம். அப்படியே நலமானது எது என்று அறிய ஆரம்பிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்தை கவர்ந்து கொண்டார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் முழு இருதயத்தையும் எதிர்காலத்தையும் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று நம்மால் கூற முடியுமா? நமது இருதயத்தின் ஆழத்திலே ஒரு மெய் சந்தோஷத்தை இதனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போன்ற கருமையுமாயிருக்கிறது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளைப்போளம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போலிருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானைத்தந்தத்தைப் போலிருக்கிறது. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூள்களைப் போல இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். இது பரிசுத்த வேதாகமத்திலே உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களில்
இப்படியாய் நமது ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த சிநேகிதராக கண்டு கொள்ளுகிறதினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதங்கள் எத்தனை பாருங்கள். இது தேவன் மனுக்குலம் அனைத்திற்கும் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ முன்வருவது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அரியதோர் பாக்கியம். அதன் மூலம் நீங்கள் பரலோக பொக்கிஷங்களை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சிறப்பானதை தெரிந்து கொள்ளுதல் என்பது உங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுவதாகும். உங்கள் கடந்த காலம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும், எதிர்காலம் குறித்த பயமும் அங்கலாய்ப்பும் உங்களை வாட்டி வதைத்தாலும் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். சந்தோஷம் நிறைந்த அமைதியான ஓர் எதிர்காலத்தை பெற விரும்புகிறீர்களா? அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. இதுவரை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய இன்று அர்ப்பணிப்புடன் ஒரு தீர்மானம் எடுங்கள். அது உங்கள் கையில் இருக்கிறது. மற்றொருவர் உங்களுக்காக சென்று எடுத்து வர அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. யாராவது ஒருவர் ஏறி சென்று எடுத்து வர அது வானங்களுக்கு அப்பாலும் இல்லை. ஆனால் உங்கள் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்பி உங்கள் வாயினால் அவரை அறிக்கையிட வேண்டும். உங்கள் எதிர்காலம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்படுத்தும் விசுவாசத்திலும் உங்கள் வாயினால் அறிக்கையிடும் வார்த்தையிலும் தான் இருக்கிறது. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் கையிலும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய உலகத்தில் மனித அன்பானது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமை ஆகிய தவறான இடங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். இந்நாட்களில் வெளிவரும் உலக செய்திகளை கவனித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, பொருளாதார சீர்குலைவுகள் போன்றவற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மக்கள் தங்கள் அன்பை தவறான இடங்களில் விதைத்திருக்கிறதினால்தான். வாழ்கிற காலங்களில் வாழ வேண்டிய பிரகாரம் தங்கள் சிருஷ்டிகரை நினையாமல் சிருஷ்டிகள் மேல் தங்கள் உணர்வுகளை பலர் முதலீடு செய்கின்றனர். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அரசியல் தலைவர்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்கள் மற்றும் சிற்றின்ப ஆசைகளால் கொலை குற்றங்களுக்கு உட்படுகிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். தங்கள் சிருஷ்டிகரை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இதை கேட்டு விசுவாசித்து செயல்படுபவர்கள் வெகு சிலரே. முதலாவது, அதாவது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும்
முதல் பகுதியை சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் அவரிடத்திலே நாம் ஒப்படைத்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நிச்சயம் காண்போம். இந்த காரியங்களை தெரிவிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை கண்கூடாக கண்டு அனுபவித்து நமது ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உண்டான உலக ஆஸ்திகள், பொருளாதாரம், காலம், கல்வி, சரீர சுகம் யாவற்றிலும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானித்து அதை கடைபிடிக்க வேண்டும். எனவே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்கும் வாய்க்காலாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். நீங்களும் முன்வாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குரிய எதையும் தமக்கென எடுத்துக்கொண்டு போய்விட மாட்டார். உங்கள் அன்பையும் அன்பின் செயல்களையும் வர்த்திக்க பண்ணி அவற்றை உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் பல மடங்கு ஆசீர்வாதங்களாக அவர் திருப்பி தருவார். மாம்ச இச்சையாகிய சிற்றின்பங்களுக்காக வல்லமை மிக்க அன்பு எனும் பண்பை தவறான காதல் விவகாரங்களிலும் கெட்ட உறவுகளிலும் செலவிடுபவர்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் அன்பை வைத்து பாருங்கள். அவரை போல் உண்மை நேசரும் நண்பரும் வேறு யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கண்களின் இச்சையின் மூலமாக பண ஆசையையும் தவறான இன்பங்களையும் அடிப்படையாக கொண்டு ஏராளமான மக்கள் பாவ சிறைக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த பாவத்தை செய்து நிறைவேற்ற இக்காலத்தில் உள்ள தொழில்நுட்ப சாதனங்களாகிய டெலிவிஷன், இன்டர்நெட், செல்போன்கள் போன்றவை உதவிக்கு வருகின்றன. தன் கண்களுக்கு பிரியமான மற்ற மனிதர்களையும் அவர்களிடம் இருக்கும் அலங்காரங்களையும் ஆஸ்திகளையும் பார்த்து மதிமயங்கி பெரிய குற்றங்களுக்கு ஆளாகி தங்கள் அருமையான வாழ்க்கையை சிறைச்சாலைகளிலும் கொடூரமான தீராத வியாதிகளால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் சிக்கி தவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று உங்கள் அன்பை நீங்கள் எங்கே முதலீடு செய்திருக்கிறீர்கள்? சரியான இடத்தில் தானா முதலீடு செய்துள்ளீர்கள்? அதன் முடிவு என்னவாகும் என்று அறிந்து கொண்டீர்களா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் செயலை கண்டிப்பாரானால் இன்றே அதிலிருந்து வெளியே வந்து கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த முகத்தை நீங்கள் பாருங்கள். ஜீவனத்தின் பெருமை எனும் குணம் மிகவும் ஆபத்தானது. பெருமையுள்ளவர்களை தேவனாகிய கர்த்தர் தமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக கருதுகிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தங்களுக்கு ஏதுமில்லாதிருந்தும் தாங்கள் மற்றவர்களை விட அதிகம் உடையவர்கள் என்று தவறான எண்ணத்துடன் பெருமை கொண்டாடுகிற மக்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை பிற மனிதர்கள் அடையாளம் காணும்போது அவர்கள் கனவீனப்படுகின்றனர். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனவே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடம் பிதாவின் அன்பு இல்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொண்ட வாழ்க்கை மிகவும் இனிமையான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த அழைப்பை நீங்கள் அல்ல தட்டி தவிர்ப்பீர்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஏராளம் நன்மைகளை பெறாத தோல்வியடைந்தவர்களில் முதல் வரிசையில் நிற்பீர்கள். நீங்கள் பூலோகத்தில் வாழ்ந்த காலங்களில் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி அண்டி சேர்ந்து வாழ வேண்டிய அளவுக்கு வாழாததினால் உண்டான பேரிழப்புகளை எண்ணி வருந்த வேண்டியிருக்கும். எனவே காலம் கடந்து போவதற்கு முன்பாக இன்றே இயேசு கிறிஸ்துவுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நலம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் முழு வாழ்க்கையும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவரே உங்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கையையும் பயனுள்ள தீர்க்காயுசையும் நல்ல எதிர்காலத்தையும் உங்களுக்கு தருவார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.